ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா கேட்க மாட்டேன். எல்லோரும் சூப்பராக தான் இருப்பீங்க. சும்மா நான் அழுதுகிட்டே இருக்கேன், நிலைமை சரியில்லை அப்படின்னா அதை நீங்களே அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே. அதனால் உங்கள் வாழ்க்கை மாறணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தாங்க மாறணும். யாரும் அழுகுதே, ஐயோ குழந்தை அழுகுதேன்னு தட்டி கொடுத்து உங்களை கேர் பண்ணுறதுக்கு நீங்கள் குழந்தை கிடையாது. இப்போ நீங்கள் எல்லாமே உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தருணம் இது. யார் எப்படி என்ன எதுக்கு நீ இந்த கஷ்டத்தில் நிற்கிற, என்ன சுற்றி நடக்குது, இங்கே சட்டத்திட்டம் என்ன, யூனிவர்ஸ் எப்படி செயல்படுது, உன்னை காயப்படுத்துகிறவங்க யார், எல்லாமே கிளியராக தெரியுதா, யார் எப்படிப்பட்ட மனிதர்கள் தெரியுது. அப்போ எந்த ஆங்கிளில் நீ போகணுமோ அந்த ஆங்கிளில் போகணும். இன்னும் உங்களை பேம்பர் பண்ணிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, யாராவது கடைசி வரைக்கும் வருவாங்க, கூட வருவாங்க. இப்படி ஏதாவது ஒரு மனக்கோட்டை கட்டி வச்சுருந்தீங்கன்னா அது சுக்கு நூறாக ஒரு நாளைக்கு உடையும் போது திரும்ப பெயின் ஆகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிபட்டு தானே வந்திருப்பீங்க. நம்பி இருக்கவங்க ஏமாற்றிருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே நமக்கு உதவி பண்ணியே இருக்க மாட்டாங்க. நம்புறவங்க தான் உங்களை துரோகமே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அந்யோன்யமாக இருக்கிறவங்க தான் உங்களை ஈஸியாக ஏமாற்றிருப்பாங்க. அப்போது எந்த சுச்சுவேஷனில் எது தெரியுமோ அது உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பார் இந்த யூனிவர்ஸு. அப்போ அதை காதில் வாங்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இதில் உள்ள சட்டத்திட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் தான் ஒரு ஸ்டெப் எடுக்கணுங்க. அப்போது கஷ்டம் வர்றது நல்லதுக்கு தான். கஷ்டம் வரும்போது தான் யார் என்ன எப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு உதவுவாங்களா உதவ மாட்டாங்களா நடிக்கிறாங்களாங்கிற எல்லா விஷயமும் அவங்க போட்டிருக்க முகத்திரை ஃபசாடு எல்லாமே கிழிஞ்சு உங்களுக்கு அவங்களோட உண்மை முகம் தெரிய வருங்க. அதனால் அதுக்குண்டான சுச்சுவேஷனுக்குள்ள படிப்பினைக்கு தான் வந்திருக்கீங்க. நல்லா படிங்க. அனுபவ பாடம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் எந்த ஒரு ஆசானாலையும் பார்த்தோ கேட்டோ எதுவுமே கிடையாதுங்க. ஒருத்தன் அனுபவிக்கிறான் பாருங்கள். அதே விஷயத்த நம்ம ஆழமாக நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ஆணித்தனமாக நமக்கு பதிய வருது. அதே விஷயத்த ஒருத்தன் பட்டான் பாருங்கள். ஒருத்தன் நம்ம ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 கோடியை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சரியாக தவறுதலாக பண்ணி அந்த இழந்தவனுடைய அந்த ஒரு மனநிலை இருக்குது பாருங்கள். அவன் சொன்னான் அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம கேட்டுக்கணும். இது அவன் அனுபவப்பட்ட பாடங்க. இதை கேட்டுக்கிட்டாலும் நம்ம தப்பிச்சிடலாம். அப்படி இல்லை, நீங்களே ஏறி விழுந்து கீழே விழுந்து அடிபட்டால் நமக்கும் பயங்கரமாக அடிவிடும். ஒன்று அனுபவ பாடம் அனுபவிச்சவன் சொன்னால் கேட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா அவருக்கு தான் தெரியும் பெயின் என்ன பண்ணி இப்போ எந்த நிலைமையில் இருக்காரு, தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, எந்திரிக்க நிற்க முடியல அப்படின்னா அந்த ஒரு அனுபவ பாடத்தை கேட்டுக்கலாம். இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பட்டு தான் திருந்துவேன், எனக்கு கடவுள் எத்தனை முறை பாருங்கள் இடி பயங்கரமாக அடிக்குது, இதெல்லாம் மழை காலமாக பாருங்களேன், கரெக்டாக சொல்ல பாருங்கள். சில பேர் பிரபஞ்சமே உங்களுக்காக பேசுது பாருங்கள். இடி இடிக்கிறது கேட்குதா சத்தம்? இது என்ன மழை காலமாக அவங்களுக்கு? அப்போது பிரபஞ்சமே இடி இடிக்கிற மாதிரி உனக்கு சொன்னாலும் உனக்கு புரியலை அப்படின்னா நீ பட்டு திருந்து ராஜா அப்படின்னு ஈஸியாக ஃப்ரீயாக விட்டுருவார். கடவுள் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? எல்லாத்துக்குமே இங்கே ஃப்ரீவில் தான். உனக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. எது வேணும் வாழ்க்கைக்குள்ளேன்னு ஃப்ரீயாக நீ யாரும் உன்னை கம்பல் பண்ண மாட்டாங்க. உனக்கு எது வேணும்? இந்த 4-5 பாயிண்ட் இருக்குது. நீ எந்த வழியில் வேணாலும் போகலாம். ஹாரன் சவுண்டை நல்ல வழியிலையும் போகலாம், திருத்திக்கணும்னு போகலாம், இல்லை வேண்டாம் நான் இதிலே நிற்கிறேன்னு போகலாம், இல்லை உயிரை விட்டுட்டு நான் போய் தொலைகிறேன், எனக்கு இந்த வாழ்க்கையே வாழ பிடிக்கல, எனக்கு சுற்றி இருக்கிறவங்கள நம்ப முடியல அப்படின்னு அதுவும் நீ எடுத்துக்கலாம். இல்லை உன் வாழ்க்கையை மாறத்துக்கு உண்டான ஒரு வழியும் இங்கே இருக்குது. எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீ சூஸ் பண்ணுறது யாரும் உன்னை கம்பல் பண்ணல. உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு எது இஷ்டமோ, எதை நீ கற்றுக்கிட்டியோ அதுபடி போ. யாரும் இங்கே ஒன்றை தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ டக்குன்னு ஒரு டெசிஷன் என்னன்னா, ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க உங்களுக்கே தெரியும், லைக் கொடுத்து எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, வியூஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் லைக்கையும் காணும், கமெண்ட்டையும் காணும். நீங்கள் இதுக்கு லைக் கொடுக்கும்போது உங்களோட எனர்ஜி இதனுக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இதில் கிடச்சிருங்க. லைக் கொடுக்குறதுல என்ன வந்திருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியலைங்க. ஓகே, இதில் என்னென்னா நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ண உங்களோட எனர்ஜி இந்த ரீடிங்கோட கனெக்ட் ஆகுதாங்கிறது உங்களுக்கே புரிய வருங்க. நீங்கள் கமெண்ட் போடுறத எல்லோரும் உட்காந்து படிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு தெரிய வரும், ஓகே இதில் ஏதோ ஒன்று முக்கியமாக இருக்குது, ஏதோ ஒன்று எல்லாருக்கும் ரெசனேட் ஆகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை பிறக்குங்க. அவங்க திருந்துறதுக்கு, அவங்க வாழ்கிறதுக்கு உங்களுடைய கமெண்ட்டு எல்லாருமே இங்கே ஏதோ ஒரு வழியில் கஷ்டத்தில் தான் இருக்கும். திருந்தி என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு, இல்லை என் பர்சன் வந்துட்டாங்கன்னு, என் பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு நீங்கள் போடுற ஒவ்வொரு விஷயம், இல்லை எனக்கு ஹீலிங் நடந்துச்சு உங்கள் வீடியோ கேட்டு நான் நிறைய பாசிட்டிவிட்டியாக மாறியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ போடுங்க. இங்கே சொல்லிக் கொடுக்குறதுலாம் நீங்கள் போட வேணாம். உங்களுக்கே தெரியுங்க அந்த ஒரு விஷயம். நான் கிளைம் பண்ணிக்க சொல்கிற விஷயத்த போடுறதுக்கும் எனர்ஜி கொடுக்குறதுக்கும் நிறைய பேர் நேற்று கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கருப்பாம்பூச்சி வந்தால் நல்லதான் கேட்டிருந்தாங்க. கருப்பாம்பூச்சியை பார்த்து நாம் பயப்படுறோம், நம்மளை பார்த்து கருப்பாம்பூச்சி பயப்படுது. கடவுளோட க்ரியேஷன்லங்க பயங்கரமாக மோசமான ஒரு படைப்பு என்னென்னா அது மனித பிறவி தான். அவனை மாதிரி ஒரு மோசமாக
டயத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தி மாதிரி மாற்றிக்கிற ஒரு விஷயம் வேறு எவனுமே கிடையாதுங்க. அவன் தான் ஒரு மோசமான மனித பிறவி. யாரோ கரப்பாம்பூச்சியை பார்த்தா அது வந்து மோசமான சகுனம்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் நம்பவே மாட்டேன். கடவுள் படைப்பில் எல்லாமே ஒன்று தான். மோசமான படைப்பு அப்படின்னா வந்து நல்ல படைப்பு தான் கடவுள் படைச்சது. கடவுள் ஒரு சாயலில் தான் மனிதனை படைச்சிருக்கான். ஆனால் எல்லா யுகமும் தாண்டி திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் எல்லாம் தாண்டி கலியுகத்தில் வந்து நிற்கும் போது என்ன ஆயிடுச்சு, கடவுள் அந்த கடவுளாக படைச்ச அந்த ஒரு மனித பிறவி வந்து எப்படி தெய்வத்தன்மையோடு இருந்த மனித பிறவி இன்றைக்கி வந்து ஒரு மிருகத்தன்மையோட கேவலமாக ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டோம். அதனால் மிருகங்கள்லாம் ரொம்ப நல்லதுங்க. கடவுள் எப்படி படைச்சிருக்காரோ அதுக்கு ஏற்றபடி கொடுக்குறத வாங்கிக்கிட்டு அடாப்ட் பண்ணிட்டு போகுது. நம்ம தான் அடாப்ட் பண்ண முடியாமல் வாழ்க்கை கொடுக்குற பாடத்தில் அடி வாங்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லா ஜீவராசியும் நல்ல விஷயம் தான். எல்லாமே பார்க்குற எல்லா விஷயத்தையும் நெகட்டிவிட்டியாக இருந்தால் கூட பாசிட்டிவிட்டியாக நீங்கள் பார்க்க பழகுங்க. லைஃபே சந்தோஷமாக இருக்கும். ஐயோ அந்த சகுனம் வந்துடுச்சு, இதை பார்த்துட்டு போனேன்னா அதுவும் ஒரு மிருகம் தானே. மனுஷனை மாதிரி ஒரு மோசமான மிருகம் கிடையாதுங்க. அவன் தாங்க கெட்ட எண்ணம், வஞ்சம், முன்னாடி ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி போய் அவங்க அழியணும், அவங்க முன்னேறக்கூடாது, நம்ம வளர்றத அவங்க பார்க்க பொறாமப்படுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களை விட இந்த மாதிரி மிருகங்கள் வந்து இன்னும் வந்து நெகட்டிவிட்டி கிடையாதுங்க. கரப்பாம்பூச்சியை பற்றி கேட்டிருந்தேன், பரவாயில்ல டீப்பாக நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஒவ்வொருத்தரோட தாழ்மையான கமெண்ட்டு தாங்க. என்னென்னா இதில் என் லைஃப்பில் நான் எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறேன், ஒரு கெட்டதுலேயும் நல்லது பார்க்குறேன். நல்ல விஷயங்களை தான் நான் மெயினாக எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி நான் பார்க்குறதுனால என் லைஃப் பாசிட்டிவிட்டியாக இருக்குது. ஒரு விஷயம் வந்து தப்பாக இருக்குது, இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம பார்க்குற கண்ணோட்டமும் மாறுது, தாட்டும் மாறுது, எண்ணமும் மாறுது. அங்கே உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒரு அலைவரிசையே என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் அலைவரிசை போகுது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உள்ள பர்சனோ உங்கள் சுச்சுவேஷன் அது மாதிரி இருக்கும். அப்போது இங்கே தப்பு கிடையாதுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் தாங்க. இங்கே கடவுள் தாங்க எல்லா உயிரையும் படைச்சிருக்காரு இல்லையா. அப்போது நம்மளையும் படைச்சிருக்காரு, மிருகங்களையும் படைச்சிருக்காரு, புழுவையும் படைச்சிருக்காரு, ஒரு அருகருப்பான ஒரு மிருகங்களையும் படைச்சிருக்காரு. அப்போ எல்லாமே கடவுளுக்கு வந்து ஒரு ஈக்குவல் கிரியேஷன்ஸ் தான். ஓகேங்களா. அது தன்மையோட, அது ஒன்று பாம்புன்னா அது நச்சுத்தன்மை இருக்குது, பாம்பு விஷம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு தன்மையோடு படைச்சிருக்கான். நம்ம எல்லா தன்மையும் நமக்குள்ளே இருக்குது. நச்சுத்தன்மை, ஆம்புலன்ஸ் சவுண்ட். அப்போ மனிதர்களை காட்டியும் எந்த பிறவியுமே அது வந்து ஒரு மோசமான பிறவி, அருகிருப்பான பிறவி, ஒரு அபசகுணம் அதெல்லாம் வந்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்க. மனிதர்கள் தான் என்ன பண்ணிட்டான், பூனையை பார்த்தா அபசகுணம், இது வந்து குறுக்க போகக்கூடாது, அது குறுக்க போகக்கூடாது, இதை பார்த்தா வந்து ஒரு கெட்ட சகுனம், பள்ளியை வந்து தலையில் விழுந்தா கெட்ட சகுனம், அதெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டதுங்க. கடவுள் ஒரு பெரிய படைப்பை படைச்சி வச்சானா அதில் வந்து பொட்டு வைக்கிற மாதிரி பொட்டு வச்சா கூட அழகாக இருக்குங்க. அதில் அசிங்கமாக வந்து ஒரு திருஷ்டி போட்டு வச்சா தானேங்க ஒரு குழந்தை வந்து அழகாக இருக்கும். அதுக்கு திருஷ்டி போட்டு வச்சு அசிங்கப்படுத்தினா தான் அதுக்கு கண்ணுப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கடவுள் படைத்த படைப்பையே அவருக்கே வந்து என்னடா அது நம்ம அழகாக படைச்சோமே. அவருக்கு எல்லா க்ரியேஷன்ஸுமே அழகு. ஒரு மனிதர்களில் நிறைய பேர் பார்ப்போம், ஒருத்தங்க அழகாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு அழகுங்க. ஒருத்தர் என்ன நினைப்பாங்க, நான்லாம் அழகாகவே இல்லை அப்படின்னு. இல்லை, கடவுள் படைப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழகு, ஒவ்வொரு அழகோட தான் அது வந்து எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி இருக்கிறாங்க. அப்போது விலங்கினத்துலேயும் வந்து அது ஒரு மோசமான கிரியேஷன், அது அவசகுணமான கிரியேஷன், பார்த்தா தப்பு, ஐயோ ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கீங்க. நான் இந்த விஷயத்தை பார்த்தா எனக்கு வந்து தவறானது நடக்கும், மோசமாக ஏதோ நடக்க போகுது அப்படின்னு அந்த ஒரு கமெண்ட்டை பார்த்த உடனே நான் பாசிட்டிவிட்டியாக இருக்கிற பர்சன் எல்லா கமெண்ட்டையும் படித்ததுக்கப்புறம் ஐயோ கரப்பாம்பூச்சி பார்த்தா ஒரு கெட்ட சகுனம்னு ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு என்ன ஆச்சு, நான் ஏதோ ஒரு வேலையில் இருந்தேன், அந்த ஒரு தாட் வந்து எனக்கு ஒரு 5 நிமிஷம் என் மைண்டில் நின்றுட்டே இருந்துச்சு. என்ன இவங்க எப்படி சொல்கிறாங்களே, நம்ம வந்து பாசிட்டிவிட்டியாக தானே இருந்தோம், ஒரு நல்ல விஷயம் தானே சொல்கிறோம், ஆனால் கரப்பாம்பூச்சியை பார்த்தா கெட்ட சகுனம்னு அவங்க போட்ட ஒரு விஷயம் என் மண்டைக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் நினச்சேன், அப்போ அவங்களுடைய நெகட்டிவ் தாட் வந்து ஒரு எண்ண அலைவரிசை வந்து எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்களா. எல்லாரோட மைண்டையும் வந்து அந்த ஒரு அவங்களோட அவங்க சின்னதாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க, ஒரு கமெண்ட்டில் போட்டு போயிட்டாங்க. பட் அந்த ஒரு இந்த சவுண்ட் ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்குது, உள்ள யாராவது உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்கன்னா கடவுளே அவங்கள காப்பாற்றிடு. அப்போ அவங்க போட்ட ஒரு விஷயம் யதார்த்தமான ஒரு விஷயமா இருந்தால் கூட அது என்ன அலைகள் என்ன வந்து தாக்குது பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு நான் வந்து பவுண்டரி செட் பண்ணல. அப்போ அவங்களுடைய ஒரு கமெண்ட்டுக்கு நான் எப்போயுமே வந்து எல்லா கமெண்ட்டுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மோசமான கமெண்ட்லாம் டெலிட் நான் பண்ணவே மாட்டேன். எல்லாருமே என்னோட வீடியோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லா விரலும் ஒன்றா தாங்க இருக்குது. நான் ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பேன், அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் வளர்ந்துருப்பாங்க. அப்போ வளர்ந்த விதம், கேட்ட விதம், பார்த்த விதம், கற்றுக்கிட்ட விதம், சூழ்நிலைகள், புகுத்தப்பட்ட ஒரு விஷயம் எல்லாத்தையும் சேர்ந்தது தானே மனுஷனோட கேரக்டராக மாறுது. எல்லா குழந்தையும் இந்த உலகத்தில் நல்ல குழந்தை தான், நல்லது மாறுதும் கெட்டது மாறுதும் அது சூழ்நிலையும் அது வளர்ப்பு தன்மையை பொறுத்து தானே. அப்போது நான் இந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறேன், என்னோட பாசிட்டிவிட்டினால என்னோட லைஃப் மாறுது, சேஞ்சஸ் ஆகுது, அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க சூழலில் அப்படி வளர்ந்துருக்காங்க, அவங்க சொன்னது கேட்டது பார்த்தது வச்சது இதனால் அவங்க வளர்ந்துருக்காங்க. ஓகேங்க, கரப்பாம்பூச்சி கதையே பெரிய கதையாயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எல்லோ பால் இருக்குல்ல, இது வந்து பைல் 1 இப்போதைக்கு தோணுன ஒரு விஷயங்க. இந்த
பம்கின், இது குட்டி பம்கின், ரெண்டுமே எல்லோ கலரில் இருக்குது. டைவர்ட் ஆகாதீங்க. ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நல்லா மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஒரு மெசேஜ் கடவுள் ஏதோ ஒன்று இதில் கொடுத்துருக்காரு. நல்லா ஆழமாக எனக்கு புரிகிற மாதிரி தெளிவாக கொடுங்க கடவுளே, யூனிவர்ஸே. நீங்கள் கும்பிட்ற தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வம், இஷ்ட தெய்வம், யூனிவர்ஸ் எது வேணாலுங்க மனசில் நினச்சிக்கோங்க. பைல் 1 பார்க்கலாமா? ஓகேவா? இப்போது இதை எடுத்து வச்சுருவோமா? இன்றைக்கி வந்து பார்க்க வேண்டியவங்களுக்கு பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு எந்த மனநிலையில் இருக்காங்க, அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான சுச்சுவேஷன் என்னென்ன பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கு. $50 ஒரிஜினல் $50 இருக்குது, பிரேஸ்லெட்டும் இருக்குது, இந்த மணி ருத்ராட்சம் மணி இருக்குது. இது வந்து துளசி மணி, இது வந்து எல்லா கலர்லேயுமே வருது. துளசி மணியும் ஒரு ருத்ராட்சமாக இது வந்து போடுறதுனால பாசிட்டிவிட்டி நிறையா வருது. எனக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குங்க. இன்றைக்கி இருக்கிற மைண்ட் செட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வேறு மாதிரி இருக்குங்க. ஏதோ குழப்பத்திலே இருக்குது. ஏதோ ஒன்று வண்டி ஓட்டும் போது கூட எனக்கு வந்து ஒரு தெளிவாக இல்லை, எதையோ ஒரு சிந்தனை, 1000 சிந்தனை வருது. நான் ப்ரெசென்ட்லேயே இருக்கிறதே இல்லைங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணிடுறேன், ஆனால் அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பல விதமான ஒரு கேள்வி இருக்குது. ஏதோ ஒரு பயம், ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு அடிக்கடி வந்து ஒரு ஆன்சைட்டியில் போகிறது, கவலைப்படுறது. பாஸ்ட்டை நினச்சி நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சி கவலைப்படுறேன். இல்லை பாஸ்ட்டில் நடந்த விஷயத்த நினைக்கிறேன், இல்லைனா ஃப்யூச்சரில் ஏதாவது குறித்து நான் கவலைப்பட்டே இருக்கேன். ப்ரெசென்ட்டில் இருக்கிறதே இல்லை, என்னால் இருக்க முடியல. என்னோடய தாட் வந்து கொஸ்டின் கேட்டே இருக்குது, ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்குது மண்டக்குள்ளே. நைட்டு படுக்கும்போது ஒரே கவலையோட, ஒரு டென்ஷனோட, எப்பயுமே என்னை வந்து ஒரு என்னுடைய நினைவலைகள் பரபரப்பாக வச்சுருக்கு. அப்படின்னா நீங்கள் என்ன ஆக்சுவலாக என்ன தரமா பண்ணணும், பிரம்ம முகூர்த்த வேலையில், அந்த அமிர்த வேலையில் எழுந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ணணும், தூக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. 4லிருந்து அதுதான் வந்து அமிர்த வேலை தொடக்கம். அமிர்த வேலைக்கும் பிரம்ம முகூர்த்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அமிர்த வேலை அப்படிங்கிறது வந்து அமிர்தம். இப்போ வந்து உடல் நல்லா இருக்கணும்னா அமிர்தம் சாப்பிட்டா உடல் நல்லா இருக்கும் இல்லையா? அப்போது ஒரு மெடிடேஷனுக்கு நீங்கள் ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிறதுக்கு எந்த படைப்புமே பிரம்ம முகூர்த்தத்தில் அமிர்த வேலையில் தான் வந்து பிரம்மன் வந்து படைக்கிறார். அப்போது ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கோ, இல்லை உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ, நீங்கள் கடவுள் கூட கனெக்ட் ஆகிறதுக்கோ, யூனிவர்ஸ் கூட நீங்கள் பேசுகிறதுக்கோ, டைரெக்டாக எந்த ஒரு விஷயமே மீடியேட்டர் தேவையே கிடையாது. உங்களை வந்து என்ன பண்ணுங்கள், கண்ணை மூடி உட்காந்திங்கன்னா நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க கடவுள் கூட. அப்போ கடவுள் கூட கனெக்ட் ஆகி பாசிட்டிவ் விஷயங்களை நீங்கள் வந்து அங்கே நீங்கள் வந்து கொடுக்கும்போதே கடவுள் உங்களுக்கான சக்தி என்ன, பவர் என்ன, நீ எதுக்கு வந்திருக்க, எப்படி போகணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே டவுன்லோடாக கொடுப்பாங்க. இன்ட்யூஷன் மெசேஜ் எல்லா பவருமே கடவுள்கிட்ட கண்ண மூடி உட்காந்து வேண்டுங்க. எனக்கு வந்து இந்த நான் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன், எனக்கு வந்து உன்னை பற்றி எதுவுமே எனக்கு தெரியல, எனக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற அத்தனை சக்திகளும் எனக்கு கொடுங்க, நான் என்ன பண்ணணும் எல்லா தெளிவும் எனக்கு கொடுங்க, நீங்கள் நான் நம்புகிறேன் நீங்கள் இருக்கீங்க. வாவ், கவுளி அடிக்குது. நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லோரும் எந்திரிங்க, அமிர்த வேலையில் எந்திரிங்க. முடிஞ்சவங்க 5 மணிக்கு எந்திரிங்க, 4 மணிக்கு எந்திரிங்க. அந்த டயத்தில் எந்திரிச்சு இந்த சக்தியெல்லாம் வாங்கிக்கோங்க. நீங்கள் எதுக்குமே எங்கேயுமே போய் நீங்கள் அங்கே போய் வாங்கணும், அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயில் போகணும்லாம் இதெல்லாம் போங்க. இதில் வந்து கிடைக்கிறது வந்து ஒரு ரொம்ப நேரம் எடுக்கும், காலம் எடுக்கும். ஒரு 50% கிடைக்குது அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு 100% கிடைக்கும். ஏன்னா மற்றவங்களோட எண்ண தாக்குதல், எண்ணத்தோட டிராஃபிக்கு, தாட்ஸோட டிராஃபிக் இருக்காது உங்களுக்கு. அப்படியே வந்து எப்படி இருக்கும்னா, சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் கேட்குறீங்களோ, கடவுள்கிட்ட கேட்குறீங்களோ, அந்த கடவுளோட அலைவரிசையும் உங்களோட அலைவரிசையும் அந்த எண்ணமும் வந்து என்ன ஆகுது, ஃப்ரீக்குவன்சியும் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கடவுள் கொடுப்பாரு. நீங்கள் என்ன கேட்கணும்னு தெரியலனா கூட கண்ணை மூடி உட்காந்து உங்கள் மூச்சு காற்றை கவனிச்சாலே போதும். மேலே இருக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டவுன்லோடாக நிறையா இறங்க ஆரம்பிக்கும். அப்புறம் உங்களுக்கு அந்த அமிர்த வேலையில் எந்திரிக்கும் போதே அன்றைக்கி டே ஃபுல்லாகவே உங்களுக்கு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். அந்த அமிர்த வேலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்ணை மூடி உட்காந்து ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன், மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியில் வரதையும் நீங்கள் அதை வந்து நல்லா குத்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 21 நாளைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். கற்பனை பண்ணலாம், விஷுவலைசேஷன் பண்ணலாம், அல்லது வந்து கிடைச்சிட்ட மாதிரி ஒரு விஷயம் வந்து நீங்கள் அதை பண்ணலாம். படிக்கிற பிள்ளைங்க, எனக்கு படிப்பு நல்லா வருது, நல்லா ஞாபக சக்தி இருக்குது, நிறைய மார்க் வாங்குறேன், நல்லா புரிஞ்சு படிக்கிறேன், நான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு வரேன், இந்த மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை குறித்து இருந்தீங்கன்னா, நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன், கடவுள் என் வாழ்க்கையை என் கூடவே இருக்கார், என்னோட எல்லா விஷயங்களையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு, நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சக்ஸஸில் போகுது, பிஸ்னஸ் சக்ஸஸில் போகுது, குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு இனிமையான ஒரு இணக்கம் ஏற்படுது. அந்த மாதிரி ஒரு எல்லாமே நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 21 நாளைக்கு தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. முன்னே இருந்ததுக்கும் பிஃபோர் 21 டேஸ், ஆஃப்டர் 21 டேஸ்னு பிரித்து நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இந்த ருசியை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு உண்டான லாபம் என்ன அப்படிங்கிறது
உங்களால் அனுபவிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைஃப் லாங் நீங்கள் விட மாட்டீங்க. இந்த டைமில் தாங்க இருக்குது. போய் காலையிலேருந்து இந்த டைமில் ஏன் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இவ்வளோ ஒரு ப்ரெஷியஸாக எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, எண்ண அலைகள் கம்மியாக இருக்குது. கடவுள்களே முழிச்சிட்ருக்கிற ஒரு தருணம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் எந்த விதமான இடையில டிஸ்டர்பன்ஸே இருக்காது. எல்லாரும் தூங்குறாங்க. எண்ண அலைகள்னால தானே இங்கே ஒரே டிராஃபிக் ஆகுது. எல்லாரும் தூங்கும்போது ஃப்ரீயாக இருக்குது. நானும் கடவுளும் ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கிறோம் இல்லையா? அப்போ எனக்கு என்ன வேணும், நான் எப்படி நடந்துக்கணும், எனக்குள்ளே இருக்கிற பவர் என்னங்கிறத கடவுள் எனக்கு வந்து புரிய வைக்கார என்ன ஆக்டிவேட் பண்ணி விடுவார். அப்போ இந்த விஷயமும் வந்து செட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கலாம், எனக்கு இந்த மனிதர் வரணும், இந்த நபர் வரணும், எனக்கு இந்த அபண்டன்ஸ் வரணும். அப்போ எங்கே போய் நீங்கள் கேட்பீங்க? கோயிலில் போய் கேட்டிங்கன்னா அங்கே ஒரு கோடிக்கணக்கான பேர் நிற்கிறான். அவங்கள சுற்றி உங்கள் அந்த தெருவை சுற்றி இதை சுற்றி 1000 பேர் நிற்கிறான், 2000 பேர் நிற்கிறான்னு ஒரு குத்து மதிப்பாக தோராயமாக வச்சுக்கிட்டாலும் அந்த இடத்துல மற்றவங்களோட எண்ண தாக்குதல், நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே உங்களோட ப்ரேயர் கடவுள்கிட்டே போகாது. அப்போது கடவுள் எங்கே இருக்காருன்னா, நீ உட்காந்த இடத்துல கடவுள் கூப்பிடலாம். உனக்குள்ளே தான் கடவுள் இருக்கார். உள்ளே போய் நீ கடந்து உள்ளே போனேன்னா நீ யாருங்கிற ஒரு விஷயம் எல்லாமே தெரியும். அப்போது உனக்குள்ளே கண்ண மூடி உட்காந்து உள்ளே போ, நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ சந்தோஷமாக இருக்கக்கூடிய எல்லா தருணமும் உனக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவேன். அப்புறம் நீ கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, நீ வெளியில் எதையோ தேடுற. நீ வெளியில் தேடுற விஷயம் வெளியில் இல்லை. நீ தேடுற அத்தனை விஷயமும் உனக்குள்ளே தான் இருக்குது. நீ சரியாகும், உன் வாழ்க்கை சரியாகும். பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு இது டேரெக்டாக நீங்கள் ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா டைம் ஸ்டாம்ப் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? நேற்று எனர்ஜி அப்படியே வரும். இன்றைக்கி காலையிலேருந்து நான் 2-3 ரீடிங் கொடுத்துட்டேங்க. கொடுத்ததுக்கப்புறமும் இவரே வர்றாரு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். பாசிட்டிவிட்டி பயங்கரமாக இருக்குது. தலைகீழாக மாறப்போகுது உங்கள் லைஃபு. சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. இனிமேல் எந்த கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் தடுத்துட்ருக்கிற, கஷ்டம் வராமல் தடுத்துட்ருக்கிற அவங்க நிற்கிறாங்க, இவங்க நிற்கிறாங்க, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இடையில இவங்கனால தாங்க எனக்கு வாழ்க்கையே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியல, ஹாப்பினஸ்ஸே இல்லைங்க, நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது. சொல்லிக்கிற மாதிரி சந்தோஷமாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிம்மதியாக இருக்கா? கஞ்சி குடிக்கிறது கூட நிம்மதியாக இல்லைங்க. அந்த அளவுக்கு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. என்னமோ எச்சு பேப்பர் மாதிரி, டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போடுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இல்லாத பர்சனாக இருந்த நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வருது. ஏன் வருது அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். செலிப்ரேஷன் இருக்குது. ஒரு 3ங்கிறது ப்ராமினெண்ட்டான ஒரு நம்பர் இருக்குது. டெக்கான் எனர்ஜி, கேன்சர் எனர்ஜி தான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கலாம், அல்லது திருமண ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று குறித்து நடக்குது. அப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க. ஒரு குடும்பமாக சேர்ந்து எங்கேயாவது ட்ராவல் கூட பண்ணலாம். அங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு வந்து ட்ராவல் ட்ரிப்பு இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் ஏதாவது அங்கே போய் நீங்கள் எங்கேயாவதுங்க நீங்கள் போய் சந்தோஷமாக இருப்பீங்க. அது ஒரு குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க. என்னென்னா நிறைய ஐடியாஸ் மூலமாக இது என்னென்னா பிஸ்னஸ் லெவல்லையும் நீங்கள் வந்து அதில் ஒரு க்ரோத் ஆகி உங்களுடைய அந்த திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடச்சி உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும்போது அங்கே ஒரு சந்தோஷம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் இது பண்ணலாம். இது வரைக்கும் வந்து ஒரு இது தேடிட்டே இருந்த ஒரு விஷயம், அது வந்து இது வந்தால் எனக்கு கரெக்டாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு கைக்குள்ளே வருது. பைல் 1 செலக்ட் பண்ண பர்சனுக்கு செலிப்ரேஷன் தான், கொண்டாட்டம் தான். நல்ல கார்டு. நடக்குமா நடக்காதா ஏதாவது யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன். வேகமாக வருது உங்களுக்கு வந்து இந்த ஒரு சந்தோஷம் எப்போ வருது அப்படின்னா வேகமாக வருது. குதிரை வேகத்தில் ஜெட்டு வேகத்தில் வருது. நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. எடுத்தாச்சு. அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு நடக்க போகுது. நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு தருணம் தான் நடக்க போகுது. வேகமாக வந்துட்டுருக்கு. அந்த சுச்சுவேஷன் வேகமாக உங்களை தேடி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்னடா வரப்போகுது நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிற நேரத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து வெளியில் எல்லாமே கரெக்ட் பண்ணி நடந்து வேகமாக உங்களை தேடி இங்கே பாருங்கள் உங்களை நோக்கி இந்த சந்தோஷம் உங்களை நோக்கி வேகமாக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சந்தோஷம் தான், ஏர் எனர்ஜி தான், ஃபயர் எனர்ஜி தான். அதுக்கப்புறம் வந்து பேஷனேட்டான பர்சன் தான் நீங்கள். ரொம்ப ஒரு அது என்னென்னா ஒரு பிடிச்சி செய்வீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு எந்த விதமான இந்த விஷயம் என்னால் செய்ய முடியுமாடான்னு மற்றவங்களாம் தயங்கி நிற்கும்போது என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் தான். பயமே கிடையாது உங்களுக்கு. நல்ல ஒரு திறமையான ஒரு பர்சன் தான். கடவுள் உங்களுக்காக ஒரு அழகான ஃப்யூச்சர் வச்சுருக்காரு. அதுவும் வேகமாக உங்களை தேடி வருது. சந்தோஷமான ஒரு நிகழ்வு உங்களை தேடி வரப்போகுது. கடவுளோட உங்களோட ஃப்யூச்சர் கடவுள் கையில் இருக்கும்போது நம்ம எதுக்குங்க கவலை பண்ணோம்?
எல்லாமே கேரண்டி 100% 200% வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறது. சந்தோஷம்னா வந்து எப்படி தெரியுங்களா, வாய் அளவுக்கு மற்றவங்க முன்னாடி சிரிக்கிறதெல்லாம் சந்தோஷம் கிடையாது. உள்ளே இருந்து வரும் பாருங்கள். ஒரு ரொம்ப நாளாக அந்த மாதிரிலாம் நாங்களாம் சிரிச்சு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, சிரிக்கிறதுக்கே மறந்துட்டீங்க. ஃபர்கெட் லாஃபிங். ஏன் ஸ்மைல் பண்ணுறது இல்லை, உண்மையாக சிரிக்கிறது இல்லை, வெளியில் போலியாக சிரிக்கிறோம், உண்மையாக என்னைக்காவது சிரிக்கிறோமா, அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் வரப்போகுதுங்க. அம்மா நல்லா இருக்குங்க. கார்டோட எனர்ஜி செம்ம வைவாக இருக்குது, வேகமாக வருது. அதுவும் குதிரை வேகத்தில் உங்களுக்கு நல்ல விஷயம், நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் வேகமாக வருது. நம்புங்க, கிளைம் பண்ணிக்கோங்க. என்ன கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபாஸ்ட்டுன்னு கிளைம் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக வருது. எனக்கு தேவையான அந்த ஒரு சந்தோஷம் கொடுக்குற விஷயம், எனக்கு ஆறுதல் கொடுக்குற விஷயம், எனக்கு வேணும்னு நினைக்கிற விஷயம், அது வந்து என்ன கவுளி அடிச்சுட்டே இருக்குது, வருது, கம்மிங். வாவ். நிறைய பேருக்கு இது என்ன ஆகுதுன்னா, முருகனோட ஆசீர்வாதத்தோட உங்களுடைய பாஸ்ட் பர்சன் வந்து உங்களை தேடி வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இது வரைக்கும் வந்து ரீகன்சிலேஷன் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா, ஹாரன் சவுண்டோட பாசிபிள். அதுக்கப்புறம் உங்களை பற்றின நிறைய நினைவுகள்ங்க. நீங்கள் வாவ், என்ன ஒரு கன்ஃபர்மேஷன். ஹாரன் சவுண்டை உங்கள் கூட அவங்க இது வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இது வந்து ஒரு ஒன் சைட் லவ், நோ கான்டாக்ட், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எந்த ஒரு உறவுன்னு நீங்கள் நினச்சாலும், ஃப்ரெண்டு, நம்பினவங்க, தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்துக்காரங்க, மற்ற உறவுகள் எதுவாக இருந்தாலும் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வராங்க. அம்மா என்னை மன்னிச்சிடு, உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை பிரிஞ்ச நிலையில தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்குள்ளே கோத்ருவாகி நான் கற்றுக்கிட்டேன். உன்னோட நல்ல எண்ணம், உன்னுடைய அந்த பிரிவு என்னால் இருக்க முடியல அப்படின்னு எனக்கே நிறையா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வராங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான். மூமெண்ட் எடுத்தாச்சு, யோசிச்சுட்டு பாருங்கள். மூமெண்ட் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களோட நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு நபர் உங்களை தேடி வராங்க. நல்ல பர்சன் உங்களை தேடி வராங்க. கடவுள் வந்து உங்களை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா திரும்ப நல்ல பர்சன் தான் வரணும். ஓகேவா? புரிஞ்சிக்காமல் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனவங்க புரிஞ்சுக்கிட்டு வராங்க. அப்போது அடுத்த கார்டு என்னங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் ரீடிங் தான் பார்க்கலாமா? நீங்கள் ரொம்ப எம்பத்தட்டிக்கலான பர்சன் தான். ஹீலிங்லாம் ஆகி நல்லா ஒரு ஸ்டேஜில் பக்காவாக உங்களோட கரியர் நோக்கி போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் பர்சன் உங்களோட ஹையர் எனர்ஜியை பார்த்துட்டு வராங்க. நிறையா பேருங்க உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய பட்டிருப்பீங்க. ஏன்னா மூத்த பிள்ளையாக இருக்கலாம், அல்லது குடும்ப உறவை சுமக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், கணவனை இழந்த மனைவியாக இருக்கலாம், மனைவியாக இழந்த கணவனாக இருக்கலாம், அல்லது 2 பேரும் உயிரோடு இருந்தால் கூட சண்டை போட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கலாம், குழந்தைங்களோட தனித்துவம் இருக்கலாம். அப்போ வந்து ஏதோ ஒரு குடும்ப பொறுப்புங்க, ஒட்டுமொத்த பொறுப்பு. என் தங்கச்சியை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அம்மா அப்பா உடல்நிலை சரியில்லை, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், இஎம்ஐ கட்டணும், கடனை கட்டணும், வண்டி வாகனத்துக்கு அந்த ஒரு இஎம்ஐ வாங்கியிருக்கேன், அதை கட்டணும், இதை கட்டணும், ஏதாவது ஒரு செலவு வச்சுட்டு, முக்கியமாக நீங்கள் தான், உங்களை விட்டால் வேறு யாரும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. ஏதோ ஒன்று அந்த இடத்துல நீங்கள் தான் வந்து அதில் பார்க்குற ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்ட ஒரு பர்சனாக இருக்கலாம், 10 பார்க்குற ஒரு பர்சனாக இருக்கலாம். இது வரைக்கும் பாசிட்டிவாக வந்த ஒரு விஷயம், குடும்ப ஒரு என்னென்னா ஒரு சந்தோஷம் இல்லாமல் அந்த எல்லா பொறுப்புகளில் கூட ஏற்றுக்கலாம், ஆனால் மனசளவில் வந்து உங்களுக்கு நிம்மதி இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் இப்போ வந்து அந்த ஒரு இது வரைக்கும் இருந்த ஒரு விஷயம் பாஸ்ட் எனர்ஜி தான். நீங்கள் மூத்த பிள்ளை, ஆனால் இப்போ நீங்கள் சந்தோஷமாக ஆகக்கூடிய ஒரு தருணம் ஃப்யூச்சரில் வருது. இப்போ இது வரைக்கும் வந்து எனக்கு அப்படி தான் சங்கடமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இது வந்து ஃப்யூச்சர் எனர்ஜி, சாரி பாஸ்ட் எனர்ஜி இது. வாவ். ஏன் அப்படின்னு பாஸ்ட் எனர்ஜின்னு சொன்னோடனே அடுத்த கடை என்ன வருதுன்னா, உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்குது. நீங்கள் வந்து இனிமேல் கவலைப்பட தேவையே இல்லை. நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டீங்க, நிறைய பேர் வந்து நல்ல பர்சன் உங்களை தேடி வராங்க, மோசமான பர்சன் உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க, உங்களுக்கு நல்லா இது வரைக்கும் வந்து யாருமே உங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு லெசன் நம்ப வச்சு ஏமாற்றியே இருக்க மாட்டாங்க. முதுகில் குத்தினவங்க, துரோகம் பண்ணவங்க, அவங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய பேரை வந்து வெறுத்து போகிறீங்க. கடவுளோட அன்பை கூட நீங்கள் வாங்கலை. மற்ற ஒரு அன்புங்கிறதுங்க, உண்மையான அன்புங்கிறது கடவுள் எல்லா ரூபத்துலையும் படைச்சிருக்காரு. ஒரு யூனிவர்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிற வெரி குட் நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை படைப்புகளுமே, ஒரு மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், அது ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடமாக இருக்கட்டும், பீச்சாக இருக்கட்டும், மணலில் நடக்கிறதா இருக்கட்டும், ஒரு குழந்தையோட சிரிப்பாக இருக்கட்டும், நமக்கு அன்பு வைக்கிற நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்கிற நிறைய பேர்கள் நமக்கு உண்மையாக அன்பு வைப்பாங்க. அப்போ அன்புங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே உண்மையான ஒரு அன்பு இருக்குங்க. அப்போது எனக்கு வந்து ஒருத்தங்க ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறேன், நான் வெறுத்துட்டு எதுவுமே எனக்கு தேவையில்லை, யாரோட அன்பு தேவையில்லை, இனிமேல் நான் யாரையும் நம்ப மாட்டேங்கிற மாதிரி ஒரு வெறுத்த கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் இதெல்லாம் பாஸ்ட் எனர்ஜி தான். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது, நீங்கள் வெறுத்து போனது எல்லாமே பாஸ்ட் எனர்ஜி தான். இப்போ வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் எதனால் வருது அப்படின்னா, உங்களுக்கு கடவுள் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்குறாரு. ஏன்னா ஜஸ்டிஸ் எப்போ வாங்கி கொடுப்பா, நீ அழுதுகிட்டே இருந்தாலும் ஜஸ்டிஸ்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. உன் வேலையை பார்த்துட்டு நீ வந்து என் பிள்ளை பாவம்
அது வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு மனசு வெறுத்து போய் செஞ்ச பாவம் ஒருத்தவங்க ஏமாற்றிருக்காங்களே, அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து லெட் கோ பண்ணிவிட்டு அந்த சுச்சுவேஷன்லேருந்து மூவ்மெண்ட் ஆகி அது இப்போ அதோட வளர்ச்சியை நோக்கி அதை மனசை தேத்திக்கிட்டு அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை மட்டும்தான் நம்பி போகுது, கடவுளை நம்பி போகுது. அப்போ அதோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அபண்டன்ஸ் நோக்கி தான் போகணும். கடவுள் ப்ரைஸாக கொடுக்குறாரு. அப்போது உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக வருது. ஜஸ்டிஸ்னு போடுங்க, கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹாப்பி போட்டிங்களா, என்ன போட்டிங்க, ஃபாஸ்ட்டு போட்டிங்களா, இப்போ வந்து ஜஸ்டிஸ் போடுங்க. ஏன்னா இதெல்லாம் பாஸ்ட் எனர்ஜி. இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா எனக்கு மாறணுமா வேணாமா, இன்னும் எவ்வளோ நாள் நான் அந்த அழுகாட்சி கதையை சொல்லிகிட்டே இருக்கிறது. கார்டு எடுக்கிறேன், இதெல்லாம் பாஸ்ட் எனர்ஜி தான். இனிமேல் ஃப்யூச்சர் எனர்ஜி மாறணும்னா நீங்கள் தான் மாறணும். ஓகேவா? அமோகமாக இருக்குங்க. பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு மாறிட்டே இருக்கு. வாவ், இங்கே பாருங்கள், நியூ பர்சனும் வராங்க, உங்களுக்கு பாதியில் விட்டுட்டு போனவங்களும் வறுமை பெருமை தெரிஞ்சு நல்லவங்களாக இருந்தால் வராங்க. பட் வந்து மோசமான ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அது இங்கே வந்து வேலைக்காகாது, வெளியில் துரத்தி விட்ருவாங்க. கடவுள். அடுத்த கார்டு என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா க்ரியேட்டிவிட்டியான பர்சன் தான் நீங்கள். ஒரு பிஸ்னஸ் லெவல்லையும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய, பிஸ்னஸ் கொடுத்து பார்க்குறீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா வருது. நிறையா வந்து ஒரு விஷயம் இது வரைக்கும் என்னால் வந்து ஒரு ஹோப்ஃபுல்லாக பண்ண முடியல, ஒரு தன்னம்பிக்கையாக பண்ண முடியல, டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து மற்றவங்க முன்னாடி என்னால் நிற்க முடியல. ஏன்னா 10 பேர் ஒரே பிஸ்னஸ் பண்ணுறான். அப்போது 11வது ஆளாக நான் பண்ணணும் அப்படின்னா 10 பேர்லேருந்து தனித்துவமாக நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் இல்லையா? அப்போ க்ரியேட்டிவிட்டி மைண்ட் செட் போட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள். ரொமான்டிக்கான ஒரு பர்சன் தான். உங்களுக்கு வரக்கூடிய உங்கள் பர்சன் கூட இது வரைக்கும் உங்ககிட்ட ரொமான்ஸ் காட்டலனா கூட உங்களோட அன்பு பெருமை அந்த இடைவெளி இருக்குது பாருங்கள், அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் அது நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கு. நீங்கள் இல்லாத அந்த தருணத்தில் உங்களை பற்றின அந்த ஒரு அருமை பெருமையெல்லாம் தெரிய வச்சுருக்கேன். நல்ல ஒரு சாமிங்கான ஒரு பர்சன் தான். உங்களுக்கு வரப்போகிற பர்சன் எப்படியாவது இருப்பாங்களாங்க, எப்படி இருப்பாங்க, என்ன கேரக்டர், ரொம்ப நல்லாருவங்க தான், அன்பை கொடுக்குறவங்க தான், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரு என்ன ஆகுது, ஒரு செகண்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்கள், கண்ணாடி போட்டுக்கிறேன். ஓகேவா? என்ன ஆகுது, ஒரு நல்ல ஒரு கற்பனை வளம், அது எப்படி வந்து ஒரு பிஸ்னஸில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற எல்லா தெளிவுமே இருக்குது. நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டோட தான் எதுலேயுமே இறங்குவீங்க. பிஸ்னஸாக இருந்தாலும் நல்லா தெளிவான ஒரு யோசனை பண்ணி அதில் வந்து ஒரு எத்திக்ஸோடு தான் பண்ணுவீங்க. நல்ல ஒரு ப்ரொப்போசல் கண்டிப்பாக உங்களுக்கு வருது. நியூ ப்ரொப்போசலும் வருது, ஓல்டு ப்ரொப்போசலும் உங்கள் அருமை பெருமை தெரிஞ்சு வேகமாக வராங்க. உண்மையான ஒரு அன்பு தான் உங்களை தேடி வருது. தேவையில்லாத அன்பு உங்களை விட்டு ஓடுது. அது பாஸ்ட் எனர்ஜி ஓடிடுச்சு. இப்போ இது அத்தனைக்குமே காரணம் என்ன, என் லைஃப் எப்படி மாறப்போகுது அப்படின்னா நீங்கள் மாறியிருக்கீங்க. நீங்கள் கடவுளை பிடிச்சிட்டீங்க, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறீங்க, நீங்கள் நிற்கலை. நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே நிற்கவே இல்லையே, அதனால் கடவுள் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாரு. வாவ், என்ன கவுளி மேலே கவுளி அடிக்குது இல்லையா? இப்போது உங்களுக்கான நியாயம் வந்து நீங்கள் வந்து என்னன்னா நியாயவாதியான ஒரு பர்சன் தான். முன்ன வந்து எப்படின்னா நல்லதுன்னா நல்லதுங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன். நல்லது இது நல்லதுன்னா கரெக்டுன்னா கரெக்டு, தப்புன்னா தப்பு, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் டிசிப்ளினாக இருக்கீங்க, மற்றவங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் மென்டல் கிளாரிட்டியோடு எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். நேர்மையான பர்சன் தான், ட்ரூத்ஃபுல் தான், ட்ரஸ்ட்ஃபுல் தான், ஒரு ஆதிக்கம் உள்ள எல்லாமே இருக்குது உங்களுக்கு. உங்ககிட்ட வந்தாலே கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்க. யாருக்கும் பாரபட்சம் கிடையாது. ஏன்னா நிறைய பார்த்துருக்கீங்க உங்கள் லைஃப்பில், நிறைய சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய ப்ராப்ளம் வந்து ஓவர் கம் பண்ணி தான் வந்திருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் தகுதியான பர்சன் தான். ஒரு நிறைய பேர் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க இந்த விஷயத்துக்கு உண்டான ஏதாவது எனக்கு வந்து கரெக்டாக வந்து சொல்லு, ஜட்ஜ்மெண்ட் சொல்லு, இது எப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது பண்ணால் சரியாக இருக்குமா, அப்படி நீங்கள் சொல்கிற விஷயமும் சரியாக இருக்கும். ஏன்னா டாரஸ் எனர்ஜி, ஜெமினி எனர்ஜி, இது வந்து என்னென்னா உங்களோட அருமை பெருமை தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்காக சில விஷயங்கள் வந்து பண்ணும்போது, நியாயமாக நடக்கும்போது, அடுத்தவங்களை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு போனவனை திருத்தணும்னா போனவனை எவனையும் திருத்த முடியாது இல்லைங்களா? அப்போது நான் இப்படி ஒழுக்கமாக இருக்கேன் அப்படின்னா எய்த்தாப்பில் இருக்கிறதும் ஒழுக்கமாக இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது. இந்த வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் இடி மேலே இடி விழுவுது. நிறைய பேர் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. நான் ஒழுக்கமாக இருக்கேன், எதுக்கு எனக்கு ஆப்போசிட்டில் வரவன் அப்படியே ஏமாத்துறான், இது எல்லாமே வேறு எனர்ஜி. ஓகேவா? வரவங்க எல்லாமே வந்து உனக்கு சில லெசன்ஸை கற்றுக் கொடுக்குறதுக்காகவும் பூர்வ ஜென்ம கர்மாவில் இருக்கிற அந்த பேலன்ஸ் எல்லாம் வந்து செட்டில் பண்ணிட்டு போகிறாங்க. விட்டுருங்க. இப்போது நான் வந்து ஒருத்தங்கிட்ட 10,000 வாங்கினானா அவன் வந்து என்கிட்ட 10,000 பிடிங்கிட்டு போகிறான்னா போயிட்டு போகுது, விடுங்க. இந்த ஜென்மத்தோட அவனுக்கும் எனக்கும் உண்டான அந்த கார்ட் கட்டிங் பண்ணி விட்டாச்சு. எனக்கும் அவனுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு த்ரெட் இருக்குல்ல, அந்த த்ரெட் கனெக்ஷன் விட்டுட்டேன். அப்போ அடுத்த ஜென்மத்தில் எனக்கு இந்த சாத்தான் வந்து என் வாழ்க்கையில் தொடராது, இதோட முடிஞ்சு போச்சு. இந்த ஜென்மத்தில் நான் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன், என்னோட கர்மா பேலன்ஸ் பண்ணிட்டேன். அப்படி தாங்க போகணும். ஐயோ அவன் ஏன் என்ன முடிஞ்சு போச்சு, அவன் காரணம் இல்லாமல் எந்த ஒரு சம்பந்தம் படுத்துது. கடவுள் ஒருத்தங்களா ஒரு நபரை நம்ம லைஃப்குள்ளே சம்மந்தப்படுத்துதுன்னா ஏதோ ஒரு விஷயம் காரணம் இருக்குது. அது வந்து பூர்வ ஜென்மா கர்மாவை பேலன்ஸ் பண்ணுற ஒரு விதமாக
வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்காக வரலாம், அல்லது புதிய கணக்கை ஏற்படுத்துறதுக்காக அந்த பர்சன் என் லைஃப்குள்ளே வரலாம். இதெல்லாம் கடவுளுக்கு தெரியாமல் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. எல்லாமே அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிற தெளிவான ஒரு விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்கணும். இதுதான் இங்கே லெசனு. என்னால் நான் இங்கே பண்ணுறதுக்கு எந்த விஷயமும் இல்லை. இது 2வது லெசனு. அட்டாச்மெண்ட்டில் போனேன்னா விட்டு ஓடிடுவாங்க. இது 3வது லெசனு. எக்ஸ்பெக்டேஷன் வைக்காத ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் வச்சேன்னா அவன் ஓடியே போயிடுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அப்படி தான். செல்ஃப் லவ் பண்ணலைன்னா நீ வந்து நிற்க முடியாது. இந்த உலகத்தில் வந்து நிற்க முடியாது. ஏன்னா உன்னை நீயே நேசிக்கணும். யாராவது வருவாங்க, அன்பு கொடுப்பாங்க, கடைசி வரைக்கும் துணையாக வருவாங்க, கையை பிடிச்சிட்டே வருவாங்க. எவளும் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா இங்கே வேறு எனர்ஜி. நான் ஒழுக்கமாக இருக்கேன், எனக்கு நான் கற்றுக்கிட்ட பாடம், நான் லைஃப்பில் கற்றுக்கிட்ட பாடம் இதுதான், என்ன மாதிரியே இன்னொருத்தவங்களை இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் எப்படி பண்ண முடியும்? நான் மானாக இருக்கேன், நான் முயலாக இருக்கேன் அப்படின்னா எய்த்தாப்பில் இருக்கிறது குரங்கா இருந்துச்சுன்னா அது ஏன் குரங்கா இருக்குன்னு நான் எதுக்கு கேட்க முடியும்? கடவுளோட படைப்பு அவ்வளோதான். கடவுள் நல்லவங்களையும் தான் படைச்சிருக்காரு, கெட்டவங்களையும் தான் படைச்சிருக்காரு. எல்லா விஷயத்தையும் படைச்சு இது எல்லா விஷயத்துக்கு முன்னாடி நீ இந்த விஷயந்தான் முக்கியம், இதை சரி பண்ணுறேன்னு இங்கே ஏதாவது நிற்கிறியா? நீ அதே இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறியா அல்லது என்ன பிடிச்சிக்கிறியான்னு கேட்குறோம். நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு பணம் வேணும்னு கேட்டுட்டு நிற்கிறோம். நம்ம புத்திசாலித்தனம் உள்ளவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பணம் வேணுமா, பணம் அடிக்கிற மிஷின் வேணுமான்னு கேட்டால் ஆல்ரெடி என்ன பண்ணுவோம், நம்ம பணம் அடிக்கிற மிஷினை வாங்கி வச்சுக்கோம் இல்லையா? அப்போ கடவுளில் பிடிச்சிக்கணும். கடவுளில் பிடிச்சா எனக்கு எல்லா அபண்டன்ஸ் வருது, வேணுங்கிற செல்வம் கிடைக்குது, வேணுங்கிற அபண்டன்ஸ் கிடைக்குது, வேணுங்கிற பர்சனை என்னை நோக்கி வராங்க, கஷ்டமே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை கடவுள் கொடுப்பார். அப்போ அவரோட பிள்ளைக்கு அவர் எப்படி கெட்டது நினைப்பார்? இப்பயும் அவர் என்ன பண்ணுறாரு? நீ லெசனை படிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நிற்கிற. கடவுள் எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தாருன்னு தெரில. நீ உன்னோட கர்மா நீ இன்னும் புரிஞ்சிக்கலையா? அவர் எல்லா விஷயத்தையும் காமிச்சார். உனக்கு முன்னாடி இப்படி இருக்குது, நீ மாற்றிக்கிற விஷயம் எல்லாமே இன்ட்யூஷனில் சொல்கிறாங்க. நீ காது கேட்க மாட்டேங்குது. நீ வெளியில் இருக்கிற இறைச்சல் சவுண்டில் கடவுளை பற்றி புரிஞ்சிக்க மாட்டேன். கடவுளுங்கிறது வந்து என்ன தெரியுமா பண்ணுறீங்க? ஒரு காட்சி பொருள் மாதிரி அந்த நேரத்தில் வந்து கோயிலில் போய் கன்னத்தில் 2 போட்டுட்டு அந்த இடத்துல ஒப்பிச்சுட்டு ஒடியாந்துடுறீங்க. அப்போ அது உள்ளுபூர்வமாக வந்து தெரியல. அந்த கடவுள் தான் நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் தெய்வீகத்தன்மையாக நிறைஞ்சிருக்கு. நீ என்ன பண்ணுற, நீ என்ன கேட்குற, நீ என்ன பார்க்குற, எல்லாமே உங்களுக்கு வந்து கடவுள் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தான் நினச்சிருக்கீங்க எதுவுமே தெரியாது கடவுளுக்கு அப்படின்னு. செய்கிற விஷயங்கள் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் யாரும் பார்க்கலன்னு நினச்சிக்காதீங்க. கடவுள் சிசிடிவி கேமரா வச்சு உங்களை சுற்றி எல்லாரை சுற்றியும் இருக்குது. எல்லாரையும் காப்பாற்றணும்னு ப்ரொடெக்டிவ் டீம் இருக்குது, ஏஞ்சல்ஸ் இருக்குது, ஸ்ப்ரெட் கைட்ஸ் எல்லாமே கொடுக்குறாரு அவர். நீ பண்ணுற விஷயம், நீ இன்னொருத்தனுக்கு கெடுதல் பண்ணேன்னா உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிற. அதே திரும்ப கர்மாவாக உனக்கு திரும்ப ரிப்பீட் ஆகும். அப்போது இத்தனை விஷயமும் பண்ணுறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அழகாக பிளான் பண்ணி இதுதான் அழகாக நாடகம்னு நமக்கு தெரியாமலே இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அழுதுட்டு நிற்கிறோம் இல்லையா? அப்போ கடவுள் என்ன அருமையாக பிளான் போடுறாரு. இவரை மாதிரி ஒரு டைரக்டர் உலகத்தில் காணவே முடியாதுங்க. அப்போது இந்த கஷ்டம் வர்றது எல்லாமே நன்மைக்கு தான். ஃப்யூச்சரை நினச்சி ரொம்ப இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு பெரிய ஒரு லீடராக இருக்கக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள பர்சன் தான் நீங்கள். அந்த அளவுக்கு நல்ல விஷயம் இருக்குது. ஆனால் வந்து ஃப்யூச்சரை நினச்சி பயந்து நின்றுட்டுருக்கிறீங்க. நல்ல ஒரு தெளிவான ஒரு பார்வை தான், பெரிய ஒரு விஷனரி தான். வச்சா குடுமி சரைச்சா மொட்டை அப்படிங்கிற மாதிரி என்னோடய விஷனே பெருசாக இருக்கும். அப்போ நிறைய சேலஞ்சஸ் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. மெச்சூர்டான ஒரு பர்சன் தான். கேரியரில் பயங்கர ஃபோக்கஸ். நான் ஜெயிக்கணும், முன்னேறணும், சீக்கிரம் சம்பாதிக்கணும், நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விடாப்பிடியான ஒரு ரெசிலியன்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? விடாமுயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எம்பரர். நீங்கள் பார்க்குறவங்க லேடியாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் நீங்கள் ராஜா ராணியாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி, எல்லா தகுதியுமே இருக்குது, எல்லா நாலேஜுமே இருக்குது. பட்ட அடி அப்படியே ஒரு அத்தாரிட்டியான ஒரு பர்சன். நிறைய பேருக்கு வந்து ஒரு நாலேஜ் கொடுக்கக்கூடிய அது ஒரு திறமை, ஒரு நாலேஜ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு என்னென்னா ஒரு விஷயத்துக்கு தீர்ப்பு கொடுக்கணுன்னா கரெக்டாக இருக்கும். இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பி வருவாங்க. ஒரு தலைமை பொறுப்பு இருக்கிற மாதிரி, ஒரு குடும்பத்தை பார்க்குற ஒரு பொறுப்பு இருக்கிற மாதிரி, ஒரு ப்ரொடெக்ஷனாக. ராஜானா என்னங்க, ஒரு எம்பரர்னா என்ன, எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க. கண்ட்ரோல் நல்லா சில விஷயங்கள்லாம் வந்து மற்றவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், ஏன்னா ஓவராக ஆடிடுவாங்க. அப்போது மற்றவங்க கிட்ட அவங்க கண்ட்ரோலை கொடுக்க மாட்டீங்க. மற்றவங்க தான் உங்கள் கீழே அவங்களா வாலண்டரியாக கண்ட்ரோலபிளாக இருப்பாங்களே தவிர நீங்களாக வந்து ஆணவத்தில் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. ஆனால் டிசிப்ளினான ஒரு ஃபோக்கஸ் ஓரியன்ட் பர்சன்னா ப்ராக்டிக்கலான ஒரு மனுஷங்க நீங்கள் பார்க்குறது. ஆஹா ஓகோன்னு ராஜாக்குள்ள அத்தனை குவாலிட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு யதார்த்தமான ஒரு பர்சன் தான் நீங்கள். நல்ல ஒரு 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 ஆர்கனைசேஷன் நடத்தக்கூடிய ஒரு திறமையான ஒரு பர்சன். ஒரு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தணும் அப்படின்னா ஒரு 100 பேர் 1000 பேர் வச்சு கூட நீங்கள் அழகாக திறமையாக நடத்தக்கூடிய ஒரு ஸ்கில் உள்ள ஒரு பர்சன் தான் நீங்கள். அதனால் ஹார்ட் ஒர்க் போட கூட தயங்கவே மாட்டீங்க. ராஜா மாதிரி நல்ல ஒரு கம்பீரமாக, ஒரு ஹானஸ்ட்டாக, ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக கிடைச்ச அனுபவ பாடத்துலேருந்து நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க. அபண்டன்ஸ் தான், லைஃப் நல்லா இருக்குங்க. ஒரு பெரிய பொறுப்பில் உட்காரக்கூடிய தகுதி உள்ள ஒரு பர்சன் தான். ஏன்னா ஏஸ் ஆஃப் இன்றைக்கி எல்லாமே கிங் ஓரியன்டாக வருது பாருங்கள். கிங் ஆஃப் கப்ஸ். ஏன்னா கடவுளோட நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதனால என்ன பயில்வான் இவ்வளோ தூரம் போயிடுச்சே, ஒன்று தான் நான் பயில் எடுக்க போகிறேன். நான் இன்றைக்கி
பைல் 1 பைல் 2 நெக்ஸ்ட்டு தான் கண்டினியூஸ்ன்னு போட வேண்டியதான். அப்புறம் என்னென்னா ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து என்ன இங்கே ஒரு விஷயம் அப்படின்னா, கடவுளே உங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்குறாரு. ஜஸ்டிஸ்னு ஃபஸ்ட்டு வந்துச்சா, இந்த ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறது என்ன, கடவுளோட இன்டர்வென்ஷன் வந்துருச்சு, டிவைன் இன்டர்வென்ஷன் வந்துருச்சு. நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு போராட்டமாக என்னடா நடக்குது நம்ம வாழ்க்கையில், என்னமோ வருதுங்கிறாங்க. இல்லை, கடவுள் வந்துட்டார், உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாரு, உங்களுக்கான நியாயம் வருது. பெரிய ஒரு பொறுப்பை எடுத்துக்கிற ஒரு பர்சன் தான், நியூ பிகினிங் தான், பத்திரமா உங்களுக்கான நியாயம் வந்து வச்சிருக்காரு, வைக்க போகிறாரு. அவங்கள எதிர்த்து உங்களை ஏமாத்தினவங்களுக்கு காப்பு கண்டிப்பாக இருக்குது. மைண்டு கிளாரிட்டியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் கரெக்டாக பக்கவாக எடுப்பீங்க. புதிய ஐடியாஸு சக்ஸஸை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான், ஷார்ப்பான ஒரு மைண்டு தான். நிறைய அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் இனிமேலாம் வராது, ஏன்னா அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது. அதனால சில விஷயங்களை உங்களுக்கு நீங்களே யார் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு புரிய வரும். அதுதான் இங்கே மெயின் திங்கு. ஆம்பிஷியஸான ஒரு பர்சன் தான். ஒரிஜினாலிட்டி, நீங்கள் யாருங்கிற ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு தருணம் வந்துடுச்சு. இதுக்கு எதுக்கு பூ வைக்கிறது, எல்லாத்துக்கும் பூ வைக்க வேண்டியதாங்க. அப்போது பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து கடவுள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. 11 11 10 10 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க, ஏர் எனர்ஜியாக இருக்கும். எஸ் கார்டு தான் புத்தரு. ஏதாவது சொல்கிறீங்களா இன்றைக்கி? ஓகே, இன்றைக்கி வந்து அமோகமாக இருக்குது பைல் 1. இதுக்கு பைல் 1க்கு அடிஷ்னலாக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கலாம் அப்படின்னா என்ன எடுக்கலாம் அப்படின்னா, கடவுளோட அந்த ஒரு லவ் குறித்து ஏதாவது 2-3 கார்டு எடுக்கிறோமா? இதே கார்டை நான் பைல் 2 எடுக்கணும். அப்போது நாளைக்கு தான் அதை எடுக்கணும். ஓகே, லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் தெரியுங்களா, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் உங்களுக்கு வேணுங்கிற விஷயம். அது எதுக்கு எனக்கு டவுன்லோடாக வந்துச்சுன்னு தெரில, கார்டில் அப்படியே வருது பாருங்கள். யூ ஹேவ் பீன் மேனிஃபெஸ்டிங் திஸ் ரிலேஷன்ஷிப், எவ்ரி திங் யூ வாண்ட் வில் சூன் பி யூஸ். நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, அமிர்த வேலையை பிடிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கோயிலில் போய் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி அழுகிற டைமில் அது ஒரு 10 நிமிஷம் அமிர்த வேலையை பிடிச்சி கடவுள் கூட டைரெக்டாக போய் அந்த ஆள் மனசில் பதிய வச்சுருங்க. ஆள் மனசில் பதிய வைக்கிற விஷயம் மாதிரி வேறு எங்கேயுமே, ஏன்னா கடவுளே அங்கே தான் இருக்கார் ஆள் மனசில். அப்போது ஆள் மனசில் எனக்கு இது வேணும், நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு போயிடும். அது நிச்சயமாக நடக்காமல் அது தூங்காது. இப்போ நீங்கள் இப்போ ஆள் மனசில் நீங்கள் அமிர்த வேலையில் போய் பதிய வச்சுருங்க, எனக்கு இந்த விஷயம் கிடச்சிருச்சு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பதிய வச்சுட்ட விஷயம் என்ன பண்ணும்னா, காலையில் அந்த கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து காலையிலேருந்து அந்த இரவு தூங்குற வரைக்கும் என்ன பண்ணும், அதுக்கு நிறைய செய்யக்கூடிய அந்த காரியங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த காரியங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கும், ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும், ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் பிஸியாக இருக்கும். அதனால அப்போ வந்து என்ன ஆகுது, இது வேலை பார்த்துட்ருக்கனால ஆள் மனசு அதுவும் வேலை பார்த்துட்ருக்கு. பட் அது என்ன பண்ணுதுங்கிறதே நம்ம கவனிக்க மாட்டோம். அப்போது தூங்குற டைமில் மேல் மனசு, அதாவது கான்ஷியஸ் மைண்டு தூங்குனதுக்கப்புறம் ஆள் மனசு அப்பையும் விழிச்சு தான் இருக்குது. அப்போ தான் அது ஒரு மனுஷன் இவன் தூங்குனதுக்கப்புறம் தான் அவன் இருக்காங்கிறதே நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. காலையிலேருந்து அவன் வந்து ஒரு மறைவுகோல் மாதிரி இவனை மறைச்சிக்கிட்டு இவனே எல்லா விஷயத்தையும் பண்ணுறான். நான் தான் இங்கே எல்லாம் பெருசு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயம் பண்ணுறான். அப்போது ஆள் மனசில் நீங்கள் அமிர்த வேலையில் ஒரு விஷயம், எனக்கு இது வேணும், இது நடக்கணும், நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்கள் பதிவு பண்ணி நீங்கள் டைரெக்டாக வந்து கடவுள்கிட்ட என்ன பண்ணுறீங்க, தூது விட்டுறீங்க. டைரெக்டாக உங்களுக்கும் கடவுளுக்கு இடையில மீடியேட்டர் கிடையாது. அப்போது என் அலைகள் வந்து ஒரு டிராஃபிக்காக இல்லை, எந்த தடங்களும் இல்லை, எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் இல்லை, எல்லாமே நேர்மறை சிந்தனைகள் நிறைந்த அந்த அமிர்த வேலையில் என்னோட தாட்டை நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடவுள்கிட்ட டைரெக்டாக போடும்போது என்ன ஆகுது, நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த விழிப்பு நிலையிலே கொஞ்சம் நேரத்துக்கு வந்து உங்கள் ஆள் மனசு அப்படியே வந்து வேலை செஞ்சிட்ருக்குங்க. அதனால தான் தூங்கி எழுந்தவுடனே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல சிந்தனையை போடுங்க, உங்களுடைய உள்ளங்கையை வந்து இப்படி திறந்து இதில் பாருங்கள். ஏன்னா இந்த யூனிவர்ஸோட அத்தனை சக்திகளும் நம்ம கைகளில் இருக்குது. அப்போது அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சில அஃபர்மேஷன்ஸை நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணது. ஏன்னா இது இந்த நேரத்தில் வந்து என்ன இருக்குது, அந்த ஒரு ஆள் மனசு இன்னும் விழிப்பு நிலையில் தான் இருக்குது, இன்னும் மேல் மனசு எந்திரிக்கலை. அது வந்து இன்னும் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்க மெதுவாக தான் எந்திரிக்கும். அப்போது ஆள் மனசில் பதியப்பட்ட ஒரு விஷயம் என்ன ஆகுது, அது வந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் போய் கனெக்ட் ஆகிடுது. ஆள் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிட்டதுனால காலையில் நீங்கள் நல்லா விழிப்பு நிலைக்கு மேல் மனசு ஒர்க் பண்ணுற டைம் வரும்போது என்ன ஆகுது, ஆள் மனசு மேல் மனசுக்கு சிக்னல் கொடுத்துரும். இந்த மாதிரி பண்ணு, இதுக்கு உண்டான சுச்சுவேஷன், இதுக்கு உண்டான மனிதர்கள், இதை மாற்றுறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே வந்து என்ன ஆகுது, ஆள் மனசு வந்து டைரெக்டாக அதுக்கு கமாண்ட் பண்ணுது. புரியுதுங்களா? அப்போது ஆள் மனசுங்கிறது கடவுள் மாதிரி, கடவுளே டைரெக்டாக கடவுள்கிட்ட கேட்டோம், கடவுள் வந்து இதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. அப்போ அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரேயர் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக நம்பிக்கையோடு இருக்கணும். அப்போது கடவுள் வந்து ஓகே சொல்லிட்டதுனால இது வந்து மேல் மனசுக்கு டே செய்யிடான்னு கடவுள் வந்து உனக்கு வந்து கொடுத்துருவார். அப்போ மேல் மனசு என்ன பண்ணும், அதுக்குண்டான சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் வந்து உருவகம் பண்ணி கண்டிப்பாக வந்து அங்கே வேறு ஆப்ஷனே கிடையாது. இங்கே எல்லாமே சட்டத்திட்டம்லாம் என்ன, எல்லாமே அழகாக ஃப்ரேம் பண்ணி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி, இங்கே நீ நினச்சாலும் ஒன்று தான்,
நான் வந்து பாசிட்டிவிட்டி சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கும் அதே தான் கிடைக்கும், உனக்கும் அதே தான் கிடைக்கும். எனக்கு வந்து ஒரு பணம் வந்து எனக்கு 10,000 கிடைக்குது, அது புது நோட்டாக கிடைக்குது, உனக்கு வந்து 10,000 கிடைக்குது கிழிஞ்ச நோட்டாக அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் இங்கே ஒரே மாதிரி ஒரு அபண்டன்ஸ் தான். ஓகேவா? நான் இந்த ஒரு கார்டுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. ஓகே, நிறைய விஷயங்கள்ங்க. என்னோடய ரீடிங் பார்க்குறவங்க வந்து என்னென்னா எனர்ஜி வைஸாகவும் வந்து புரிஞ்சுக்கணும், பட் ஹீலிங் இங்கே நடக்கணும் கண்டிப்பாக. செவி வலி தோடு சிகிச்சை மேக் த எஃபர்ட். இந்த லவ் வந்து வர்த்தபிளான லவ் தான், ரிஸ்க் எடுங்க, அதனால் நீங்கள் நவுந்து போயே ஆகணும் அப்படிங்கிறது கடவுள் சொல்கிறார். ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நாளாக. இது யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் பர்சனுக்கு வந்து இது ஒர்த்தபிளான மனுஷன், என்னோடய பிள்ளை அழுக விடாத, போ ரிஸ்க் எடு, தகுதியான பர்சன் தான், ரொம்ப ஒர்த்தபிள் பர்சன் தான், யோசிச்சுட்டுலாம் இருக்காதுன்னு உங்கள் பர்சனுக்கு கொடுக்குற மெசேஜ் கடவுள். எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ். போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு. டே என்னடா பண்ணுற, இன்னும் என்ன யோசிச்சுட்டே இருக்க, எவ்வளோ நாள் இன்னும் பிரிஞ்சுக்கிட்டே இருக்க, என்ன அவ்வளோதான் உனக்கு டைமு. இந்த டயத்துக்குள்ளே நீ அழுகிறது, புரிஞ்சுக்கிறது, வச்சுக்கிறது, நம்புறது, இந்த மாதிரி இந்த ரொமான்ஸ் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டியா புரிஞ்சுக்கிட்டியா, அவங்க யாருங்கிறது தெரிஞ்சுக்கிச்சு இல்லை. இப்போ உங்களுக்கான டிஸ்டன்ட் கனெக்ஷன் இதுதான். ஓடி போய் காலில் விழுப்போம், இன்னும் நின்றுட்டு இருக்காத, அழுவாத, உன்னோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு, அவங்களுக்கு தெரியப்படுத்து, வெயிட் பண்ண வைக்காத. அப்புறம் எதுவும் நீ இப்படி மறைச்சி வைக்கிறதுனால ஏதாவது ஒன்று இழந்து வர போறியா, இல்லை ஏதாவது ஓப்பனாக வந்து சொல்லாமல் இப்படியே வந்து காலத்தை கடத்திடலான்னு ஏதாவது கணக்கு கட்டுறேன்னா அப்படியே கொன்னே விடுவேன்றவார். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் இங்கே இருக்குது. இன்னும்லாம் ஏமாற்றிட்டு இருக்கும் பவுண்ட்ரிஸ். சில பேர் வந்து என்ன ஆகுது, நிறைய பேரோட எனர்ஜி பார்க்கறதுனால கிடைக்கிறதுனால பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா பர்சனல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய எனர்ஜிஸ் வருது. இதில் நான் ஒரு டைம் பாசிட்டிவாக சொல்வேன், இன்னொரு எனர்ஜி உங்களோட எனர்ஜி என்ன அலைவரிசை வந்து இங்கே பாருங்கள் ரீடிங்கே தாக்குது. ஸோ வந்து அதுக்கு உண்டான மெசேஜ் வரும்போது இது என்ன எப்படி சொன்னாங்க, அது என்ன அப்படி சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான மெசேஜ் செப்பரேட்டாக வேணும்னா பர்சனல் ரீடிங் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ரீடிங் ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஐயோ சொல்ல மறந்துட்டாங்க, வந்ததே மெயின் திங், ஃபஸ்ட்டு திங் அதுதான். இன்றைக்கி வந்து இந்த மாதத்துக்கு உண்டான ஒரு உணவு டொனேஷன் வந்து பண்ணுறதுக்கு உண்டான டைம் வந்துடுச்சுங்க. கமல் ஃப்ரம் அந்தியூர் அவங்க வந்து டொனேஷன் கொடுத்துட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து அவங்க பேர் சொல்லக்கூடாது, கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்துட்டாங்க. இவங்கெல்லாம் ரெகுலராக கொடுக்குறவங்க. நிச்சயமாக பார்க்குற நீங்கள் வந்து இந்த தடவை வந்து அவங்க கறிக்குழம்பு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுக்கு உண்டான செலவு எவ்வளோ ஆகணும் உங்களுக்கே தெரியும். ஒரு 60 பேருக்கு நம்ம கொடுக்கணும். 60 பேர் இல்லைப்பா, 65 ஆயிடுச்சுங்க. 65 பேருக்கு கொடுக்கணுன்னா எவ்வளோ கறி போட்டு எவ்வளோ குழம்பு வச்சு கொடுக்கணுங்கிறதுலாம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வரைக்கும் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் சேர்ந்துருக்கு. தயவு செஞ்சு நான் யார்ட்டையுமே வந்து கையேந்த மாட்டேன். மற்றவங்களுக்காக வந்து கையேந்தி நிற்கிறதுல எனக்கு ஒன்றும் வந்து தப்பு இல்லை. கண்டிப்பாக இந்த உதவி வந்து பண்ணுங்கள். அவங்க சாப்பாட்டு செலவுக்கு ஏதாவது ஒன்று வந்து நம்ம பண்ணி தாங்க ஆகணும். என்னென்னா நம்ம கர்மா வந்து நம்ம ஏதோ பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம் பண்ணி இவ்வளோ ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கோம். நம்ம வந்து இப்படி என் லைஃப் இப்போ ஓடிட்டே இருக்குது, பயங்கரமாக ஓட வைக்கிறாரு, எங்கேயோ நோக்கி ஓட வைக்கிறாரு. இருந்தாலுமே வந்து நான் என்னோடய ஓட்டத்திலையும் நான் மற்றவங்களுக்காக செய்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிறேனா அப்படின்னு பார்ப்பார் கடவுள். என்னை மட்டும் இல்லை, எல்லாரையும் பார்ப்பார். அவளோட பிரச்சனை தான் பெருசு, அவளோட கஷ்டம் தான் பெருசு, சுயநலமாக செல்ஃபிஷாக இருக்காங்களா, அல்லது மற்றவங்கள நினச்சி ஐயோ அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கா, இதெல்லாம் டெஸ்ட்டாக வரும். இந்த டெஸ்ட்லாம் நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை இப்போ நீங்கள் வந்து கொடுக்குற அந்த ஒரு விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா டைரெக்டாக அவங்களுக்கு தான் போய் சேரப்போகுது. அவங்களோட ஆசீர்வாதம் அவங்க வயிறு நிறைஞ்சோடனே அவங்க கொடுக்குற நல்லா இருக்கணுங்க அப்படின்னு எனக்கு சொல்கிற ஆசீர்வாதம் கிடையாது. கொடுத்த அத்தனை பேரும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்களுடைய கர்மா கழியுது, வேறு வழியே கிடையாது. என் கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னா நான் உதவி பண்ணி தான் ஆகணும். அதுவும் ஃபுட் டொனேஷன் அன்னதானத்து மூலமாக தான் கர்மா நிறையா கழியுங்க. அதில் தான் நிறைய பேர் வந்து அன்னச்சத்திரங்கள்லாம் நிறைய வச்சாங்க அந்த காலகட்டத்தில். ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன்னா நிறைய பேர் ஆனால் செய்கிறதுக்கு முன் வராங்க. இந்த தடவை வந்து உங்ககிட்ட கேட்டுட்டேன், சீக்கிரம் கிடச்சிச்சின்னா சீக்கிரம் அவங்களுக்கு போட்டுடலாம். அவங்களோட கோரிக்கைகளும் நிறையா இருக்குது, அதையும் நான் சொல்லிட்டேன். டீ கேட்டாங்க, பிஸ்கட் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து காதில் போடுறதுக்கு மூக்கில் போடுறதுக்கு வளையல் இந்த மாதிரி கேட்டாங்க. அப்புறம் சோப்பு, பேஸ்ட்டு, கேஸு, ஒரு அன்றாடம் தேவைக்கே அவங்க போராடுறாங்கங்க. அப்போது வந்து நம்மலாம் எவ்வளோ பிளஸ்ட்டு பாருங்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? நேர்மையாக இருக்கிறதாங்க ஒரு வந்து என்னென்னா உங்கள் உறவுகள் வந்து இப்போ ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் பண்ணால் எல்லா விஷயமும் முடிஞ்சு போயிடுங்க, பிரச்சனையே இல்லை. நான் பேசுகிறதா நீ பேசுகிறதா, பூனைக்கு யார் மணி கட்டுறது, ஈகோவா, ஒரு கிளாஷஸ்லேயே நிற்கிறீங்க. அதனால் என்ன அப்படின்னா உங்கள் ஃபீலிங்ஸை வந்து நீங்களே ஓப்பனாக பேசிக்கலாம். ஒரு ஃபோன் கால் எடுத்து திட்டுறதுனா திட்டுங்க, கழுவி ஊற்றுறதுனா ஊற்றுங்க, இல்லை வந்து உன் மேலே பாசமாக இருக்குது, என்னால் இருக்க முடியல, நான் செஞ்ச தப்பு, எதுனாலும் ஈகோவே இங்கே தேவையே இல்லைங்க.
எல்லாமே ஒரே எனர்ஜி தான். நான் இறங்கி போனால் எனக்கு என்ன, எனக்கு நீ ஏறி போனேன்னா உனக்கு என்ன கிரீடம் வந்துட போதா, நான் இறங்கி போகிறேன்னா எனக்கு என்ன ஒரு இகழ்ச்சி நடக்க போதா, இல்லை எனக்கு என்னோட எனக்கு உண்டான அந்த ஒரு தரம் வந்து என்ன தாழ்ந்தா போக போகுது. நான் இறங்கி போகிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு ஓப்பனாக நிறைய பேர் வரணும், தப்பு செய்கிறவங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாங்க. உங்களுக்கு இந்த உறவு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க. இல்லை அப்படியே ஈகோவோடு இருக்கீங்கன்னா அப்படியே அந்த பக்கமாக ஓடி போயிருங்க. இந்த பக்கம் லைஃப்குள்ளே வந்து இவங்களையும் வாழ்க்கையை கெடுக்காதீங்க. எப்பயுமே வந்துங்க ஒரு விஷயம் நமக்கு இல்லை அப்படின்னா அது கதவு சாத்திடுச்சுன்னா அந்த பக்கமே நிற்கக்கூடாது. நமக்கு புரியுதுங்களா? நமக்காக திறந்து வச்சுருக்க கதவு கடவுள் வச்சுருப்பாரு, அதை நம்ம பார்க்கணும். அதனால் உங்களுக்கு ஓப்பனாக இருக்க கதவை நீங்கள் பார்க்குற வரைக்கும் தான் நீங்கள் அழுதுட்ருப்பீங்க. உங்களுக்கு ஓப்பனாக இருக்க கதவு இப்போ மூடின கதவு உங்களுக்கு வேஸ்ட்டு, அது தேவையில்லாதது, உங்கள் வளர்ச்சிக்கு அது ஒத்து போகாதுங்கிறதுனால அந்த கதவை மூடிட்டாங்க. ஸோ என்னோட கடவுள் அழகான ஒரு கதவை திறப்பார். ஒரு கதவு மூணா இன்னொரு கதவு திறக்காதுங்க, தட்டுனா திறக்குங்க, கேட்டால் கிடைக்குங்க. அதனால் மைண்ட் செட் வைங்க, பாசிட்டிவாக வைங்கங்க. என்னங்க நீங்கள் உங்கள் என்கேஜ்மெண்ட் வருது கண்டிப்பாக. உங்கள் லைஃப் சூனு என்கேஜ்மெண்ட்டு கல்யாணத்தை நோக்கி ஒரு கமிட்மெண்ட்குள்ளே தான் போகுது. கமிட்மெண்ட்னால் லவ் சொல்கிறதா, அதுவே எனக்கு இன்றைக்கி தாங்க தெரியும். கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகுது, ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட். லவ் சொல்ல போகிறாங்க, என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, கல்யாணம் நடக்க போகுது. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. உங்கள் லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் அதோட காதல் வசனம், காதலோட இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் வந்து ரீடிங்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு உண்டான ரீடிங் சொல்லியாச்சு. இப்போ வந்து சிவகாளி ஆரக்கல் கார்ட்லேருந்து உங்களுக்கு உண்டான மெசேஜஸ் என்ன கடவுள் கொடுக்குறாங்க. டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு இந்த ரீடிங் வந்து நானும் கற்றுக்கிட்டு நான் ஒரு டேரோ ரீடராக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் ஃபோன் கால் பண்ணி நீங்கள் பேசிவிட்டு நீங்கள் உங்களுடைய அந்த டைமிங் வந்து நீங்கள் புக் பண்ணிட்டுக்கோங்க. அடுத்தது வந்து க்ரியேட்டிவாக திங்கிங்கான ஒரு பர்சனுங்க. அதான் நான் சொன்னேன், கார்டில் வந்துச்சுல, நல்ல ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் தான். மைண்ட் செட்லாம் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இறங்கிட்டீங்க, களத்தில் இறங்கிட்டிங்கன்னா நல்ல நல்லா யோசிப்பீங்க, நல்ல ஐடியாஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 10 பேர் மாதிரி நம்ம இங்கே எந்த விஷயமும் ஒரே மாதிரி பண்ணோம் அப்படின்னா 10ல் ஒன்றா தான் இருப்போம். 11ஆவதாக தெரியும், மற்றவங்களுக்கு விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு யோசனை. இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டினால தான் நடக்கும். சிவகாளிமா என்ன அடுத்த கார்டு தராங்க அப்படின்னா, பிளெஸிங்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ அதிலேருந்து அந்த ஒரு விஷயத்துலேருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஏஞ்சல்ஸ் உங்கள் கூடவே இருக்காங்க. பத்திரமா போயிட்டு உங்களை மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ப்ரொடெக்ஷனோட கூட்டிகிட்டு வராங்க. சிவா காளிமா ஆரக்கல் கார்டு. இது வந்து இந்த எனர்ஜி நீங்கள் பிக் பண்ணிக்க. காளிமா தாயே போற்றின்னு போடு, காளி தாயே போற்றின்னு போடு, அம்மானு போடுங்க. பிளெஸிங்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சக்ஸஸ். வாவ், பிஸ்னஸ் தாங்க இங்கே எல்லாமே கோளாறாக இருக்குது. காசு இருந்ததுன்னா எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. யாரும் விட்டுட்டு ஓட மாட்டாங்க. யாரும் விட்டுட்டு ஓடலைன்னா அதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது, மேட்டரே கிடையாதுங்க. யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் எனக்காக நிற்பேங்கிற ஒரு விஷயம் கற்றுக்கணுங்க. பிஸ்னஸ் லெவலில் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்க்கு உண்டாகிற ஒரு பர்சன் தான் நீங்கள். சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு. கடவுளை கும்பிடுங்க. மாத்தாரா அவங்களே உங்களுக்கு பிளெஸிங் கொடுத்துட்டாங்க. வேறு என்னங்க வேணும் லைஃப்பில்? ஓகேவா? இதில் தாங்க நான் போராடிட்டுருக்கேன். பிஸ்னஸ் நல்லா வரணும், வேலை கிடைக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், பணம் எனக்கு வரணும், கேட்ட இடத்துல வரணும், சொத்து போன விஷயம் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னாலே உங்களுக்கு ஏதோ ஒரு போன விஷயமா இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், அது கிடைக்குது. அப்புறம் கடவுள் எல்லா விதமான அபண்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஹெல்த் விஷயத்துலையும் உங்களுக்கு அபண்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போது இந்த பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஓவராலாக ஒரு பேக்கேஜ் மாதிரி எல்லா விஷயம் நல்லா நடக்குது. பாஸ்ட் எனர்ஜிலாம் நீங்கள் துரத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா, தேவையில்லாத குப்பை உங்களை விட்டு போச்சுன்னா அதை பினாயில் போட்டு கழுவி அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போனீங்கன்னா லைஃப்பில் நிறைய விஷயம் வந்து நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு பர்சன் தாங்க. அப்போது பைல் 1 இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பைல் 1 செலக்ட் பண்ண பர்சன் யார், என்ன விஷயம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்லாம் போடுங்க. ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டையும் படிக்கிறேன், பட் வந்து லைக் மட்டும் தான் கொடுக்க முடியுது. மீதி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் மூலமாக நான் கன்வே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து ஹை மேம், குட் மார்னிங் அப்படிலாம் போடுறீங்க. பட் எனக்கு அதை டைப் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால் நீங்கள் பார்க்குற நீங்கள் இப்போது நைட்டில் பார்த்தீங்கன்னா குட் நைட், காலையில் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங், மத்தியானம் பார்த்தீங்கன்னா குட் ஆஃப்டர்நூன், எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாலும் இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது என்ன விஷயம்னு சொல்லுவாங்களா, இது என்ன பண்ணுவாங்க, 3 விதமான ஒரு குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், 3 விதமான ஒரு க்ரீட்டிங்கும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எப்பயும் நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.